எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டு பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எனக்கு இருக்குது, என்னுடைய மனைவி இருக்குது, என் பிள்ளைக்கு இருக்குது, பெண் பிள்ளைக்கு இருக்குது. என்னோட பையனுடைய பேர் இல்லை இதில். அவன் இத்தனை வாட்டி போட்டிருக்கான், போன வாட்டியும் போட்டிருக்கான், இந்த வாட்டிக்கு இல்லை. கேட்டால் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறான். போன வாட்டி இதில் இருக்குன்னு சார் எங்ககிட்ட இப்போ ஃபார்மே வரல சார், இருந்தால் தானே தர்றது. அப்போ யார் நீக்கினது இதை? போன எலெக்ஷனில் போட்டிருக்கான் ஓட்டு. இதில் கேட்டிருக்க அந்த 2வது கேள்வி தான், 22 வருஷத்துக்கு முன்னால் நீ எங்கே போய் ஓட்டு போட்டேன்னு. போன வாரம் நான் எங்கே போயிட்டு வந்தேன்னு எனக்கு இன்னும் நிறைய ஞாபகம் இல்லை. 22 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு அந்த ஸ்கூலே இல்லை. நான் ஓட்டு போட்ட ஸ்கூலு அங்கே இல்லை. அவங்க அது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டு தான் அது விற்றுட்டு போயிட்டாங்க. இப்போ போய் நான் எங்கே தேடுறது அந்த ஓட்டு? சீமான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கார், வெளியூர்லேருந்து வரான், இங்கே வந்து ஓட்டு வாங்க போகிறான். இங்கே வந்து அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து டீ கடையில் வந்து ஒரு டீ கழுவுற வேலைக்கு தான் சேர்ந்தான். இன்றைக்கி டீ கடையே வச்சுட்டு இருக்கான். அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து இங்கே வந்து குடியேற்றத்தை அதிகமாக ஆயிடுச்சு. நிறைய காரியங்களெல்லாம் செய்கிறாங்க. அவங்க வியாபாரிகள் செய்கிறாங்க, பிழைக்கிறாங்க. கூலி தொழிலாளிகள் வந்தாங்க. அந்த கூலி தொழிலாளர் ஒருத்தனை கேட்டேன், நீங்கள் ஏன்ப்பா உங்கள் ஊருக்கு திரும்பி போவேன்னா, நான் ஏன் போனாங்கன்னு கேட்குறான். தமிழக அரசு கூட பார்த்திங்கன்னா இதில் 2 ஸ்டாண்டில் தான் இருக்குது. ஒன்று எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறாங்க, அவங்க கூட உறவாக தான் இருக்காங்க. நான் கேட்குறேன், ஸ்டாலின் அரசாங்கத்தை பார்த்து கேட்குறேன், டீச்சர்ஸுக்கெல்லாம் யார் சம்பளம் கொடுக்குறது? நீ தானே கொடுக்குற, உன்னோடைய வேலைக்கு அதுதானே அவங்க. இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். அவன் இதை செய்யவே மாட்டானே. ஏன் சொல்ல முடியல உன்னால்? முழு அதிகாரம் பெற்ற அரசு தானே நீ. அப்போது முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ இவன் என்ன சதி திட்டம் பண்ணுறான், எப்படி வந்து பீகாரில் இருக்கிறவனுக்கு வந்து இங்கே ஓட்டு தரத்துக்கு இவ்வளோ முயற்சி பண்ணுறான். ஃபார்மில் வந்து பீகாரில் தாய் தகப்பன் இருந்தால் இங்கே ஓட்டு போடலான்ற உரிமையெல்லாம் கொண்டு வரான். ஆனால் நம்ம கிராமத்திலேருந்து வந்த பல வாலிபர் இங்கே சென்னையில் வேலை செய்வான். இங்கே வந்து அவன் ஓட்டை வந்து இங்கே மாற்ற மாட்டான். அவன் என்ன நினைப்பான், ஊரில் போய் நான் ஓட்டு போட்டுட்டு வருவான். நிறைய பேர் ஊருக்கு போய் ஓட்டு போட்டு வருவாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணுவேன், இங்கேயும் அவனுக்கு ஓட்டு கிடையாது, ஊரில் இருக்கிறதே எடுத்துருவான். அப்போ இவங்களோட ஓட்டு என்ன ஆகும்? என்னுடைய கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தலெல்லாம் வந்து சரியாக நடக்கணும். அப்படி இந்தியாவில் சரியாக நடக்கணும்னா மறுபடியும் நான் திருப்பி வந்து பேலட் பேப்பருக்கு போனால் தான் இங்கே நேர்மையான ஒரு காரியம் நடக்கணும்னு நான் நம்புகிறேன். இல்லைன்னா இங்கே வந்து ஏன்னா ஓட்டு திருடுறான்னு சொல்கிறான், வாக்குப்பெட்டியில் திருட்டு இருக்குது, மெஷின் மேலே நம்பிக்கை இல்லை. இப்படி நேரத்தில் வந்து ஒரே கட்சி திருப்பி ஜெயிக்குது அப்படின்ன போது ஒரு பெரிய ஒரு டவுட் இருக்குது. கிறிஸ்துவ குற்றச்சாட்டு சொல்கிறாரு, இதெல்லாம் திமுக ஓட்டுன்னு. திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தான் நீ கிறிஸ்துவனை நினச்சிட்டு இருக்கான். அவன் இன்னைக்கு உனக்கு தெரியாத அதில் கொஞ்சம் பேர் போட்டிருப்பான். நீ இப்படி முட்டாள்தனமான பேசுனதால ஒரு ஓட்டு கூட உனக்கு கிடையாது. இதுக்கு மேலே ஆல்ரெடி நீ பிஜேபியில் இருக்கிறதுக்காக உனக்கு சுத்தமாக கிடைக்காது, அது வேற விஷயம். இப்படி போய் உளறி தள்ளுறாரு. தான் இதுக்காகத்தான் நான் கேஸுக்கு போனேன். வணக்கம். பீகாருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் வந்து 2026 வரப்போகுது. அந்த எலெக்ஷனுக்காக மத்திய அரசு எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு வாக்கு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கு. இதை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க ஒரு எதிர்ப்பு அலைகள் நிலவுது. ஆனாலும் ஸ்டாலின் அரசும் மத்திய அரசினுடைய தேர்தல் ஆணையமும் இணைந்தே அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் விநியோகித்து அந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் திருத்தம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையா? இந்த எஸ்ஐஆர் திருத்தத்தால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்? எஸ்ஐஆர் என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு மாற்றமெல்லாம் திடீர்னு நிறைய இல்லை. எப்பயுமே ஜென்ரலாக வந்து ஓட்டில் வந்து சேர்த்தல் இணைத்தல்னு ஒரு 2 காரியம் இருக்கும். இறந்தவர்களை எடுத்துக்கிட்டு புதிதாக வரவர்களை சேர்ப்பது, இது ஒன்று தான் வந்து ஜென்ரலாக எப்பயுமே நடக்கிற ஒரு காரியம். அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இவங்க புதுசாக வந்து இந்த எஸ்ஐஆர் என்ற அந்த தீவிர வாக்கு திருத்தம் இந்த இதை எதுக்கு கொண்டு வராங்கன்ற நோக்கம், இதுக்கு பின்னால் ராகுல் காந்தி அங்கே சொன்னது போல் ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் இவன் என்ன கேட்குறான், அந்த இது மேலேயே அந்த கொடுக்கும்போது என்னோட பேப்பர் அதை கொடுக்கும்போது அதுக்கு மேலேயே ஒரு QR கோடில் என்னுடைய பெயர் டீட்டெயில், என்னுடைய ஓட்டு எந்த தொகுதியில் இருக்குது எல்லாமே இருக்குது அவன் கையில். அதையே திருப்பி கொடுத்துட்டு திருப்பி எழுதி கொடு அப்படின்னு கேட்குறான். அதில் கேட்டுட்டு எக்ஸ்ட்ரா தேவையில்லாத உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், எப்படி இருந்தான்னு. ஏன் இப்போ ஓட்டு என்னுடையது, என்னுடைய பிரச்சனை சரியாக இருக்குதா இல்லையா? எங்கள் அப்பாவுக்கு ஓட்டு இருந்தால் என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன பிரச்சனை? அதில் எங்கள் அப்பா ஓட்டு எங்கள் அப்பாட்ட தான் கேட்கணும், என்கிட்ட ஏன் கேட்குற? தேவையில்லாதது. என்னுடைய டீட்டெயில் தான் உங்கள்கிட்ட இருக்குல்ல, என் ஓட்டை மட்டும் கொடு, நீ போதும். இது சாதாரண விஷயந்தான்.
ஆனால் இதை இவன் ஏன் கொண்டு வரான்னா, இன்னைக்கு வந்து அவனுடைய நோக்கம் என்ன? நான் என்னுடைய கணிப்பு இது. இந்த மத்தியில் ஆள்ற மதவாத பிஜேபி அரசு சிறுபான்மை மக்களை, அதுவும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியரும் தேடி இவ்வளோ ஓட்டுக்களை இல்லாமல் பண்ணுன்றது தான் இவங்களோட பிரதான நோக்கம். அது ஒரு பெரிய மெயின் அஜெண்டாவாக தெரியுது. ஏன்னா அப்படித்தான் வந்து அவன் எடுத்து விட்டுருக்கான். ஆல்ரெடி நிறைய நேரத்தில் எடுத்துட்ருக்கான். நீங்கள் பாருங்கன்னா, இந்த ஒக்கி புயல் வரும்போது, இந்த புயலெல்லாம் வரும்போது நிறைய மீனவர் ஓட்டு கிறிஸ்துவ ஓட்டாக இருக்கும்போது, இந்த நம்ம நாகர்கோவில், அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல லட்சங்கள், ஆயிரங்கள், 20,000 30,000 ஓட்டை எடுத்து விட்டான். ஏன்னா மீனவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்துவர்கள். இப்போ இவனுக்கு எப்பயுமே என்னென்னா, கிறிஸ்துவ இஸ்லாமியர்களில் வந்து இவன் வந்து இந்த தேசத்து அந்நியராகவே தான் பார்க்குறான். ஒரு ஏலியன்ஸ் மாதிரி தான் இவனுக்கு. அப்படித்தான், அதுக்காகத்தான் இதை எடுக்கிறானோன்னு ஒரு சந்தேகம் எனக்கு. ஏன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டு பிரச்சனையில பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எனக்கு இருக்குது, என்னுடைய மனைவி இருக்குது, என் பிள்ளைக்கு இருக்குது, பெண் பிள்ளைக்கு இருக்குது. என்னோட பையனுடைய பேர் இல்லை இதில். ஏன்னா இல்லை, அதில் அவன் இத்தனை வாட்டி போட்டிருக்கான், போன வாட்டியும் போட்டிருக்கான், இந்த வாட்டிக்கு இல்லை. கேட்டால் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறான். போன வாட்டி இதில் இருக்கிற சார், எங்ககிட்ட ஃபார்மே வரல சார், இருந்தால் தானே தர்றது. அப்போ யார் நீக்கினது இதை? போன எலெக்ஷனில் போட்டிருக்கான் ஓட்டு. அப்போது என்னென்னா, இவர்களுக்கு விழாத ஓட்டு கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டார்கள் என்றால் அந்த ஓட்டை நாங்கள் எடுத்துருவோம். அப்படி தேடி தேடி இதை செய்யறதுக்கு தான் இதை கொண்டு வந்திருக்கானான்ற ஒரு சந்தேகம் எனக்கு. ரெண்டாவது, இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் இது தீவிரமாக இதை வந்து வேகமாக இங்கே செய்யணும்? அடுத்த தேர்தலிலே இவர்களுக்கு வந்து எந்த ஒரு மாநிலத்தை குறி வச்சுட்டு பிஜேபி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் முதல்ல வந்து தேர்தல் கமிஷனை அவர்கள் தங்களுடைய சொந்த கரத்தில் எடுக்கிறாங்க. பீகாரை பிடிக்கணும்னு நினச்சாங்க, அது முதல்ல தேர்தல் கமிஷன் எடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டை பிடிக்கணும் போது அவனுடைய மெயின் பார்ட்னரே தேர்தல் கமிஷனாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்னர், எலெக்ஷன் பார்ட்னர் வந்து கட்சி ரெண்டாவது தான். முதல்ல வந்து அவன் மெயின் பார்ட்னரே இவங்க தான். இவனை எடுத்துட்டாவே பாதி வெற்றி பெற்றுட்டோம். எடப்பாடி பழனிசாமி எந்த நம்பிக்கையில் இருக்கார்? எப்படின்னான்னு வந்து மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான், என்னை ஜெயிக்க வச்சுருவான் நம்பிக்கையில் தான் இருக்கார். அதற்கு பக்கபலமாகத்தான் இந்த இந்த வாக்கு திருத்தம் இதெல்லாம் நடக்குதான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இது வந்து சொல்கிறேன், இன்னும் வந்து தேர்தல் வருவதுக்கு நிறைய நாள் இருக்குது. இதுக்கு 2 மாதம் டைம் கொடு, 3 மாதம் டைம் கொடு. ஏன் 4 நாள் 2 நாள் தர? என்ன அவசரம் எனக்கு? இதை வந்து பப்ளிக் டொமைனில் வை. நீ அங்கங்கே ஒரு கூட்டம் போடு, பொதுத்தளத்தில் வச்சுடு, ஒன்று கவர்மெண்ட் ஆஃபீஸில் இங்கே இருக்கும் கிடையாது, நீ இங்கே கிடைக்காதோ அங்கே போய் வாங்கிக்கோன்னு சொல்லு. எந்த ஒரு இது காரியமே இல்லை. எதுக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா ஒரு நம்பர் கொடுத்துருப்பா, அவங்கள கூப்பிடுங்கன்னு. அவங்க பாவம் பாதி நேரம் டென்ஷன்லேயே இருக்காங்க, அவங்க அவ்வளோ கோவப்படுறாங்க. அவங்க அதான் சொல்கிறாங்க, நான் வேலையை விட்டுட்டு போயிடலாமான்னு அப்படின்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர். நிறைய பேர் சொல்கிறாங்க, இதில் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் வந்துச்சு இதில் அப்படி. ஆமாம், அரசு ஊழியர்கள் வந்து டீச்சர்ஸ் பெரும்பாலும் பாவம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து இங்கே ஓடு அங்கே ஓடுன்னு சொல்லி, எதுக்கு தேவை? எனக்கு போன வாட்டி ஓட்டு இருக்குது, யார் இதில் வந்து புதுசாக வரவனை சேர்த்துக்கோ, இல்லாதவனை கழித்து விட்டுப்போ. அப்போ இருக்கிற ஒருவனுக்கே பிரிண்ட் பண்ணி, சரி அது வந்து அதையே சரிப்படுத்திக்கிறான், மேலே இருக்கிறது ஒரு டீட்டெயில் சரியாக எழுதி கொடுன்னு சொல்லி புதுசு உனக்கு உனக்கு ஃபோட்டோ மாற்றணுமா மாற்றிக்கலாம், ரைட், அதிலெல்லாம் சொன்னால் இதில் கேட்டுருக்கிற அந்த 2வது கேள்வி தான், 22 வருஷத்துக்கு முன்னால் நீ எங்கே போய் ஓட்டு போட்டேன்னு. போன வாரம் நான் எங்கே போயிட்டு வந்தேன்னு எனக்கு இன்னும் நிறைய ஞாபகம் இல்லை. 22 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு அந்த ஸ்கூலே இல்லை. நான் ஓட்டு போட்ட ஸ்கூலே அங்கே இல்லை. அவங்க அது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டு தான் அது விற்றுட்டு போயிட்டாங்க. இப்போ போய் நான் எங்கே தேடுறது அந்த ஓட்டு? இப்படி தான். இது ஒரு பெரிய காமெடியாக இருக்குது பாருங்கள். இது வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி. இது எதுக்கு இவங்க வந்து இதை போட்டு குழப்பிட்டு இருக்கான்னு தெரில. போன தேர்தலில் ஓட்டு போட்டவனுக்கு ஓட்டு அப்படியே இருக்கட்டும், புதுசாக யாராவது சேர்னா சேர்த்துக்கோ, எடுத்துக்கோ. அப்போ இதுக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய அரசியல் சதி இருக்கிறதா கருதுகிறேன் நான். ஒரு அரசியல் சதி இருக்கிறது. இதை முற்றுமாய் நம்ம புறக்கணிக்கணும். இதை தமிழக அரசு கூட பார்த்திங்கன்னா இதில் 2 ஸ்டாண்டில் தான் இருக்குது. ஒன்று எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறாங்க, அவங்க கூட உறவாக தான் இருக்காங்க. நான் கேட்குறேன், ஸ்டாலின் அரசாங்கத்தை பார்த்து கேட்குறேன், டீச்சர்ஸுக்கெல்லாம் யார் சம்பளம் கொடுக்குறது? நீ தானே கொடுக்குற, உன்னோடைய வேலைக்காரர் தானே அவங்க. இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அவன் இதை செய்யவே மாட்டானே. ஏன் சொல்ல முடியல உன்னால்? முழு அதிகாரம் பெற்ற அரசு தானே நீ, மாநில சுயாட்சி. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ள இதில் போய் நிறைய பார்த்தீங்கன்னா பல வெளிநாட்டில் இருக்கிற பல வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்களுக்கு அதிகமான ஓட்டுக்களை இந்த வாட்டி கொடுக்க போகிறீங்க.
சீமான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு. வெளியூர்லேருந்து வரான், இங்கே வந்து ஓட்டு வாங்க போகிறான், இங்கே வந்து அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து டீ கடையில் வந்து ஒரு டீ கழுவுற வேலைக்கு தான் சேர்ந்தான். இன்றைக்கி டீ கடையே வச்சுட்டு இருக்கான். அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து இங்கே வந்து குடியேற்றத்தை அதிகமாக ஆயிடுச்சு. நிறைய காரியங்களெல்லாம் செய்கிறாங்க. அவங்க வியாபாரிகள் செய்கிறாங்க, பிழைக்கிறாங்க. கூலி தொழிலாளிகள் வந்தாங்க. அந்த கூலி தொழிலாளர் ஒருத்தனை கேட்டேன், நீங்கள் ஏன்ப்பா உங்கள் ஊருக்கு திருப்பி போனா, நான் ஏன் போனாங்கன்னு கேட்குறான். எங்கள் ஊரில் ஒன்றும் இல்லை சார், இது அவனுக்கு வந்து தமிழ்நாட்டை பார்த்தா சிங்கப்பூர் மாதிரி இருக்குது. அவன் ஊரில் இருந்துட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சி இந்த காரியம்லாம் அவனுக்கு வந்து சிங்கப்பூர் மாதிரி இருக்குது. நான் திருப்பி போக மாட்டேன், நான் ஏன் பீகாருக்கு போக மாட்டேன், நான் ஒரிசாவுக்கு போக இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்ல. ஆனால் அவனுக்கு ஓட்டு உரிமை ஏன் தரணும்? அப்போது முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ இவன் என்ன சதி திட்டம் பண்ணுறான், எப்படி வந்து பீகாரில் இருக்கிறவனுக்கு வந்து இங்கே ஓட்டு தரத்துக்கு இவ்வளோ முயற்சி பண்ணுறான். ஃபார்மில் வந்து பீகாரில் தாய் தகப்பன் இருந்தால் இங்கே ஓட்டு போடலான்ற உரிமையெல்லாம் கொண்டு வரான். இப்போ இதெல்லாம் வந்து இவனுக்கு வந்து அவ்வளோ முக்கியமாக தெரியுது. ஆனால் நம்ம கிராமத்திலிருந்து வந்த பல வாலிபர்கள், நம்ம சொந்த ஊரில் ஓட்டு இருக்கோம், இங்கே சென்னையில் வேலை செய்வான், இங்கே வந்து அவன் ஓட்டை வந்து இங்கே மாற்ற மாட்டான். ஏன்னா அவன் இங்கே இருக்கிறது டெம்பரரி ரெசிடென்ஸ் தான், அதெல்லாம் இங்கே மாற்ற மாட்டான், ஊர்லேயே இருக்கும். அவன் என்ன நினைப்பான், ஊரில் போய் நான் ஓட்டு போட்டுட்டு வருவான். நிறைய பேர் ஊருக்கு போய் ஓட்டு போட்டு வருவாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணுவான், இங்கேயும் அவனுக்கு ஓட்டு கிடையாது, ஊரில் இருக்கிறதையும் எடுத்துடுவான். அப்போ இவங்களோட ஓட்டு என்ன ஆகும், முடிச்சுடுவான். இப்போ அதுக்காக தானே இவன் பிளானே என்னென்னா, தேடி தேடி யாரெல்லாம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான், அப்படி ஆட்கள் எல்லாம் இவங்க எடுத்துடணும். இது ஒரு பெரிய ஒரு சதி திட்டமாக தான் இதை நான் பார்க்குறேன். ஆகவே இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அரசுக்கு எதுவும் ஒரு பெரிய சாதகமாக தமிழக அரசுக்கு இருக்கணும். தமிழக அரசு டைரெக்டாக வந்து எதிர்க்கணும். இதில் இன்னொரு காமெடி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ், இவர் போய் போராட வேண்டும் என்று அவங்க அப்படி ஓட்டு அவங்க எதிர்த்தால் நாங்கள் ஆதரவு தருவோன்னு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் திட்டு வாங்கினார். அங்கே போய் தேவைன்னா தனி கேஸ் போட்டு கூட இதுக்கேண்டா வந்து இவங்க கூட வர அப்படின்னு ஒரு திட்டு. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் வந்து முதலமைச்சர் வர நம்மளுடைய கேடுகட்ட நிலைமை பாருங்கள். இவங்களெல்லாம் வந்து முதலமைச்சரை ஏற்றுக்கொள்கிற நிலைமை நமக்கு வந்துச்சுங்க. எந்த ஒரு ஞானமும் இல்லாமல் எவ்வளோ பெரிய ஒரு அநீதி இங்கே நாட்டில் நடக்க போகுது. உனக்கு இருக்கிற ஓட்டையே அவன் திருட போகிறான். அந்த ஓட்டவங்களுக்கு வந்து நிறைய பிள்ளைகளுக்கு ஓட்டு இல்லை. நிறைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எலெக்ஷன் வரும்போதே சிலரை இவங்க தவறுதலாக விட்டுருவாங்க. அப்போயே ஒரு 10 பேர் 20 பேர் சண்டை போட்டுருப்பான், போன வாட்டி ஓட்டு போட்டேன் இந்த வாட்டி இல்லைன்னு சொல்லி. இப்போது வேணுன்னே இப்படி ஒரு குழப்பத்தை வச்சுட்டா நிறைய பேர் ஓட்டு போடவே வரமாட்டான். எனக்கு ஓட்டே இல்லைன்னா வீட்டில் இருக்குன்னா. அப்போது நம்மளுடைய அந்த தனி மனித அதிகாரத்தை அரசு திருட பார்க்கிறது. என்னுடைய தனி மனித அதிகாரத்தை அரசு மறுக்கிறது. அப்படி தான் இதை பார்க்கணும். இப்போ பீகாரிஸ்லாம் பீகார் ஒரிசாவில் உள்ளவங்களாம் இங்கே அப்படி செட்டில் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் நம்ம ஆட்களும் தானே மற்ற மாநிலங்களில் போய் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல? இல்லை, நம்ம ஆட்கள் இருக்கிறது வந்து பர்சன்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. நீங்கள் எந்த ஒரு மாநிலத்தை எடுத்துட்டீங்கனாலும் நம்ம ஊரில் இருக்கிறவங்க வெளியூரில் இருக்காங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கம்மி. இப்போ பீகாரில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கோடி நெருங்க போகிறாங்கன்னு எல்லாம் சொல்கிறான். சிலர் 1 கோடி தாண்டி இருக்கான்னு சொல்கிறான். அப்போ 1 கோடி பேர் இங்கே இருக்கிறான். எந்த ஒரு பெரிய ஒரு ஊர்லேயாவது 50 லட்சம் 50 லட்சம் தமிழர்கள் போயிருக்காங்கன்னு எந்த ஊர்லேயே சொல்லுங்கள். எனக்கு நல்லா தெரியும், பெரிய பட்டினங்களை தவிர ஒரு 5 பேர் 10 பேர் இருப்பான். ஒரு பெரிய டெல்லி மாதிரி ஊரில் ஒரு 5000 பேர் 10,000 பேர் இருக்கலாம். மும்பை அப்படி மாதிரி நகரில் இருக்கலாம். ஆனால் பீகாரில் போயிட்டு பட்னாவில் போய் பார்த்தீங்கன்னா 2 பேர் கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு பட்னாலே இருக்க மாட்டான், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஊரில் எங்கே இருப்பான். அப்போது அங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. இவ்வளோ பேர் அங்கே போகல. ஆனால் அவர்கள் வந்து இங்கே வந்து குடியேறியிருக்காங்க, வேலை செய்ய வராங்க. சீப் லேபர்ஸ் இருக்குது, லேபர் சரியான சின்ன சின்ன வேலைகளுக்காக கொண்டு வராங்க. பெரிய பெரிய கம்பெனிகள், டாட்டா போன்ற கம்பெனிகள் மற்ற இந்த பெரிய கம்பெனிகள்லாம் அவங்கள போய் பெரிய லெவலில் கொண்டு வந்து இங்கே வந்து குடியேற்றி வச்சுருக்காங்க. இப்போ அவன் வந்து பார்க்குறான், ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வராங்க, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து பார்க்குறான், அவனுக்கு இங்கே கிடைக்கிற சம்பளம், இந்த ஊர் எல்லாமே வந்து சிங்கப்பூர் மாதிரி தெரியுது. அவனுக்கு இங்கே செட்டில் ஆயிடுறான். அவனுக்கு வந்து இங்கே ஓட்டுரிமை கேட்குறான். அவனுக்கு வந்து ஓட்டுரிமை எனக்கு கொடுன்னு சொல்கிறது நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அவன் இந்தியன் தானே, எங்கே இருந்தாலும் வரலாமே போகலாமேன்னு சட்டம்லாம் சொல்லுதுன்னு சொல்கிறான். ஆனால் இந்தியருக்கு கொடுக்குற எல்லா அரசியலமைப்பு சட்டத்தையும் ஏற்றுக்கிறானா? இந்த அரசு எல்லாத்தையும் ஒத்துக்குமா? அப்போது எனக்கு இங்கேருந்து போய் என்னால் ஒரு ஊரில் வெளியூரில் எதுவும் செய்ய முடியாது, ஆனால் வெளியூரில் இருக்கிறவனுக்கு நான் எங்கே ஒத்துக்கணும் அப்படின்ற நிலைமையெல்லாம் வரும்போது இந்த ஓட்டுரிமை என்பது மாநிலத்துடைய
சுயாட்சி, மாநிலத்துடைய தற்சுயாட்சி என்று சொல்லி அந்த அந்த நிலைமையிலேருந்து மாறி அதை லிக்விடேட் ஆக்கி இங்கே ஒரு 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 பட்ட குழப்பமான ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு தான் இது எஸ்ஐஆர் பயன்படுமே தவிர இது சரியான நேர்மையான அரசியலுக்காக சரியான நேர்மையான தேர்வுக்கான காரியமாக இது இருக்காது என்று தான் என்னோட கருத்து. இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் நிரப்புற ஃபார்ம் கொடுக்குற அதிகாரிகள் கூட திமுகவை சேர்ந்து BL2 நிர்வாகிகளும் போகிறாங்க. இப்போ சீமான் என்ன சொல்கிறாரு, டிஎம்கே காரங்க கூடவே போகிறதுனால அந்த வீடு வீடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்டு போடுறவங்க ஃபுல்லாக ஏடிஎம்கே கட்சிக்காரங்களாவா இருந்தாலோ, இல்லைனா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலோ, இல்லைனா விஜயனுடைய கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலோ அந்த ஃபார்மை வந்து அவங்களுக்கு கொடுக்காம ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாங்க. அதனால் இப்படியும் நம்மளுக்கு ஒரு ஓட்டு குறையதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாரும் அப்படி அந்த கருத்தை சொல்கிறாங்க. சீமான் மட்டும் சொல்ல, எல்லாருமே சொல்கிறாங்க எங்கள் ஆள் இல்லைன்னு. நான் சொல்கிறேன், இப்போ டிஎம்கேக்கார போகிறோன்னா இப்போ உங்களெல்லாம் யார் தடுத்தது? உங்கள் கட்சியிலேருந்து ஒரு ஆள் அனுப்ப வேண்டியதானே கூட. பொதுவாக பேசுகிறேன். அதில் வந்து சீமான் சொன்னதுக்காக வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை எனக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவன் வந்து ஒரு குற்றச்சாட்டை நம்ம சொல்லும்போது அவன் வந்து தன்னுடைய ஆளை வந்து இதுக்காக டெபியூட் பண்ணி அவன் கூட கூப்பிட்டு போகிறான் போது உங்களை போகும்போது தடுத்தானா? நீங்கள் வரக்கூடாது சொன்னாங்கன்னா சொல்லலை. அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா உங்கள் ஆளையும் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் பூத்தில் போகும்போது பூத் ஏஜெண்ட்டாக போடும்போது நீங்கள் கரெக்டாக போய் ஒரு ஆள் உட்காந்து பார்க்குறீங்கல்ல. இப்போ இப்படி ஒரு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆட்களை அனுப்புங்க. அரசியல் கட்சி ஆட்களை கண்டிப்பாக அனுப்பி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஓட்டுகளை நீங்கள் விடாதீங்க. எப்படி திமுகக்கார அவங்க ஓட்டை விடாத இருக்கானோ அப்படி நாம் தமிழர் கட்சிக்காரருக்குன்னு போய் நில்லுங்க. நம் தமிழ் ஓட்டுகளை விடாதீங்க. அதிமுகக்கார போய் நில்லு கூட. அதிமுகக்கார ஏன் விடுற? உங்கள் ஆட்கள் ஓட்டு ஃபார்மை வாங்கி உங்கள் ஆட்கள்கிட்ட கொடு, ஃபில் பண்ணி கொடு. எவ்வளோ பேர் செய்துட்ருக்காங்களே, அப்படி செய்கிறாங்க. எல்லா தொகுதியும் வராங்க, வந்து கேட்குறாங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா இல்லையா, போய் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்னென்னா ஒரு காரியத்துக்காக சொல்லியிருக்கலாம். ஆகவே இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, திமுக அப்படி சிலர் ஓட்டை மறைக்குது, அதிமுக மறைக்குது என்று சொல்வதை விட இது பிஜேபி எல்லாரையும் ஏமாற்ற பார்க்குதுன்றது தான் இதில் இருக்கிற ஒரு நிதர்சனமான உண்மை. அதிலிருந்து நம்ம இதை டோட்டலாக நம்ம எப்படி ஒரு அதான் சொல்கிறேன், அதை பெரிய ஒரு மலைப்பாம்பு மாதிரி அதை விழுங்க பார்க்குது. அதுக்கிட்டது தப்பிக்கக்கூடிய நிலைமை தான் நம்ம போகணும். இது சின்ன சின்ன காரியங்கள்லாம் இது உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்மளோட உட்கட்சி பிரச்சனை, இங்கே இருக்கிற பிரச்சனை. அதை நம்ம சரி செய்து கொள்ளலாம். ஆனால் இவங்க இதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு மேலான பிரச்சனை என்னென்னா மொத்தத்தையுமே சாப்பிட்றதுக்கு ஒன்று தயாராக இருக்குது. அவனுடைய என்ன நோக்கத்தோடு அவன் வரான்னு தெரில. என்னுடைய கணிப்புப்படி பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தலெல்லாம் வந்து சரியாக நடக்கணும். அப்படி இந்தியாவில் சரியாக நடக்கணும்னா மறுபடியும் நான் திருப்பி வந்து பேலட் பேப்பருக்கு போனால் தான் இங்கே நேர்மையான ஒரு காரியம் நடக்கணும்னு நான் நம்புகிறேன். இல்லைன்னா இங்கே வந்து ஏன்னா ஓட்டு திருடுறான்னு சொல்கிறான், வாக்குப்பெட்டியில் திருட்டு இருக்குது, மெஷின் மேலே நம்பிக்கை இல்லை. இப்படி நேரத்தில் வந்து ஒரே கட்சி திருப்பி திருப்பி ஜெயிக்குது அப்படின்ன போது ஒரு பெரிய ஒரு டவுட் இருக்குது. ஏன் மறுபடியும் நீங்கள் அதுக்கு போகக்கூடாது? ஏன் அது ஒரு ரிசல்ட்டு 2 நாள் இல்லை 3 நாள் போய் எண்ணி மெதுவாக சொல்லு. ஒரே நாளில் சொல்லணும்னு என்ன எல்லாருமே எங்கே அவசரத்தில் இருக்கான் இல்லையே. ரிசல்ட்டு வேகமாக சொல்லணும், ஆட்கள் இல்லை. அதுக்காக தான் நான் 4 நாள் எக்ஸ்ட்ரா எண்ணு. அதுக்காக வந்து ஜனநாயகத்து மேலே இருக்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது நம்ம அரசு கடமையாக இருக்குது. ஆகவே இவங்க அரசியல்வாதியெல்லாம் போராடி கண்டிப்பாக மறுபடியும் எந்த நாடுமே ஏற்றுக்கொள்ளாத, எந்த நாடுமே நம்பாத ஒரு மிஷினை வச்சு நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறதை மாற்றி இந்த மிஷினை டோட்டலாக தூக்கி போட்டுட்டு மறுபடியும் பழைய முறை அந்த பேலட் பேப்பருக்கு போனோம் என்றால் நம்ம சரியான அரசியல்வாதியை, சரியான கட்சியை நேர்த்தியாக நேர்மையாக தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ தான் கொடுக்குற அந்த வாக்கு சரியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசை, அதாவது மோடி அரசை வந்து கண்மூடித்தனமாக நம்புகிறார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை, அவருக்கு வந்து இதில் ஆதாயம் கிடைக்கணும் போது ஆதாயம் கிடைக்கிற இடத்துல தான் பேசுவார். ஆனால் இன்றைக்கி அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு இது கொடுத்துருக்காரு. பெந்தேகோஸ்தே சர்ச்சு பக்கத்தில் இருக்கிற ஓட்டுகளில் 834 ஓட்டில் வெறும் 54 ஓட்டு தான் எஸ்ஐஆர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மேலே அவர் சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் வந்து என்ன சொல்கிறார், ஒரு தகவலை சொல்கிறாரு. எனக்கு அதை பார்த்து ரொம்ப சிரிப்பாக வந்தது. அவர் எப்படி முன்னாள் முதலமைச்சராக இருந்தாருன்னு தெரியல. ஒரு தெரு பேரை சொல்கிறாரு. அது வந்து இருக்கிற இடம் தாம்பரம். அந்த தாம்பரம் பகுதியில் இருக்கிற இடம் வந்து தொடர்ந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய திருச்சபை இருக்குது. அது திருச்சபை வந்து ஹெட் குவார்ட்டர். அது தி பெண்டிகாஸ்டல் சர்ச் அப்படின்னு சொல்கிற ஒரு திருச்சபையோடைய ஹெட் குவார்ட்டர். அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுதும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான 2000, 3000, 4000 சர்ச் இருக்கும் அவங்களுக்கு. அதில் ஒவ்வொரு சர்ச்சிலையுமே 1000, 2000 பேர் ஆட்கள் இருக்காங்க. அதில் பணி செய்கிற எல்லாருக்கும் தலைமையகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்புலியூர் தான்.
அந்த இரும்புலியூரில் அவங்க நிறைய வீடு வச்சுருக்காங்க. 2 தெரு சொல்கிறாரு. அந்த 2 தெருவுலேயும் அவங்களுக்கு வீடு இருக்குது, அலுவலகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அங்கே வருஷத்துக்கு ஒரு வாட்டி குறைஞ்சது 15 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூடுற ஒரு 7 நாள் 8 நாள் கூட்டத்தை அவங்க வைக்கிறாங்க. இது சாதாரணமான ஆளுக்கே தெரியும். ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு தெரியலன்னா இவன்லாம் எதுக்கு முதலமைச்சராக இருந்தார்? நீ வந்து என்ன கிழிக்க போகிற? கொஞ்சம் நஞ்சம் பேர் போடுற ஓட்டு கூட உனக்கு இப்போ கெடுத்துட்டு தேவையில்லாத. அது ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனம். அங்கே வந்து அந்த ஸ்தாபனத்தில் 10,000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னா அரசு பதிவு பெற்ற ஊழியக்காரர்களோ சம்பளம் வாங்குறவங்க கிடையாது. வாலண்டரியாக வந்து கிறிஸ்துவுக்காக பணி செய்கிறவங்க. அவன் வாழ்நாள் முழுவதும் வந்து தன்னை டெடிகேட் பண்ணிக்கிறவன். அங்கேயே வந்து இருப்பான், வேலை செய்வான், போய் அவன் தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கும் போவான், எல்லா சர்ச்சுக்கும் போவான், அங்கங்கே படுத்து இருப்பான். அவனுக்கு வந்து வீடு வாசல்லாம் கிடையாது. இது அவனுக்கு வந்து அந்த ஊழியம் சுவிசேஷம் அறிவிப்பது ஊழியம், அதுதான் அந்த ஒரு மிஷனுடைய வேலை. அப்படி பணி செய்கிற பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு வந்து அவனுக்கும் ஒரு வாக்குச்சீட்டு வேணும், இடம் வேணுன்றதால கட்சியோடைய தலைமை அலுவலகத்தில் அவன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். தலைமை அலுவலகம் அந்த சபைக்கு அதுதான் தலைமை அலுவலகம். அங்கே தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அங்கே 2-3 வீடு இருக்கிறதால கொஞ்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை இன்றைக்கி அவங்க வந்து இல்லை வெளியே ஏதாவது ஊருக்கு போயிருக்கலாம், எங்கேயாவது சுற்றி இருக்கலாம். ஒருவேளை அவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது அங்கே வச்சுருக்கலாம், போன தேர்தலில் இருந்திருக்கலாம். நீ அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லைன்றதை பார்க்கணுமே தவிர, ஒரு வீட்டில் எப்படி 50 பேர் எல்லா ஊரில் அது மாதிரி இன்னொரு 10 வீடு காட்டு இது மாதிரி தெரியாது அந்த ஆளுக்கு. அவருக்கு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டான். ஒரு இடத்துல 500 பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்கிறாங்க, 1500 பேர் இருக்காங்கன்னா என்னன்னு நீ கேட்டிருக்கணும் இல்லை? ஒரு சாதாரண சராசரியான கேட்கணும் இல்லை? நீ ஒரு முதலமைச்சராக இருந்தவனுக்கு ஏன் இந்த அறிவு இல்லை உனக்கு? கிறிஸ்துவ குற்றச்சாட்டு சொல்கிறாரு, இதெல்லாம் திமுக ஓட்டுன்னு. திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தான் நீ கிறிஸ்துவனை நினச்சிட்டு இருக்கான். அவன் இன்னைக்கு உனக்கு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் பேர் போட்டிருப்பான். நீ இப்படி முட்டாள்தனமான பேசுனதால ஒரு ஓட்டு கூட உனக்கு கிடையாது. இதுக்கு மேலே ஆல்ரெடி நீ பிஜேபியில் இருக்கிறதுக்காக உனக்கு சுத்தமாக கிடைக்காது, அது வேற விஷயம். இப்படி போய் உளறி தள்ளுறாரு. அதால் இதுக்காகத்தான் நான் கேஸுக்கு போனேன்னு. நீ தானே ஆட்சியில் இருந்து நீ இப்போ பார்க்க வேண்டியது தானே? நீ பார்த்து புடி, இப்போ புடி. எத்தனை வீட்டில் 300 500 போட்டது யார்? தேர்தல் கமிஷன் தானே போச்சு. அப்போ இதுக்கு முன்னால் இந்த தேர்தல் கமிஷன் ஆள் தான் நாங்கள் அத்தனை பேரை பதிவு செய்தான். அப்போ திமுக காரனை பதிவு செய்தான். அங்கே திமுக கவுன்சிலர் வந்துட்டார். அது ஏன் தேவையில்லாத புரளிகள் எல்லாம் கிளப்பி வீணான வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதான் சொல்ல ஒரு தவறான ஒரு முடிவை எடுத்து விட்டு தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக இப்படி பொய்யான பிரச்சாரத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. நல்ல அறிவுள்ள அரசியல்வாதி இது செய்ய மாட்டா. ஒரு காரியத்தை விசாரிப்பான். அது விசாரித்து கேட்டுட்டு அப்போது அது செய்து சரியாக இருந்தால் தெரியல. இன்றைக்கி அது நான் எடப்பாடி பழனிசாமி உளறினார் என்று தான் பார்க்குறேன். நன்றி ஃபாதர், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.